கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சீனா தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது உபாகமம், அதில் 28ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம். உபாகமம் 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இன்றைய தினம் தேவன் உங்களை குறித்து தன்னுடைய ஆசை, தன்னுடைய திட்டம் என்ன என்பதை தேவன் உலகத்தை சொல்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். என்னன்னா, உங்களை தமக்கு தேவனுடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவதற்காக. அப்ப நீங்க தேவனுக்கு பரிசுத்த ஜனமாக எப்பொழுதுமே முன்பாக நிற்பது தான் தேவனுடைய பிரியம். அவர் நம்மளை படைத்த நோக்கமே அதுதான். அதுக்காக தான் நம்மளை பேர் சொல்ல அழைத்திருக்கிறார். அவர் செயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அடிக்கடி இதை பார்த்து கொடுத்தாருன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பின் நோக்கம். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல ஆசீர்வாதங்கள் கம்மியா இருக்கும், சாபங்கள் நிறைய இருக்கும். ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களா இருக்குது, இப்ப புதிய ஏற்பாட்டில் வாசிக்கணுமே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தவறு. சாபங்கள் எப்போதுமே உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, சாபங்கள் உண்டு. அதற்கு நம்ம உடன்படாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்வது இயேசுவின் ரத்தம் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தத்தில் நம்ம தெளிக்கப்பட்டதை உணர்ந்து அதற்கு உண்மையாகப்படி இருந்தோம்னா தான் நம்ம அந்த காரியங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நினச்சோம்னா இதில் நடந்தபடி காரியங்கள் எல்லாமே நமக்கு நடைபெற ஆரம்பிக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இது உள்ள ஆசீர்வாதங்கள் மட்டும் உங்களுக்கு வரும். அந்த வசனம் எப்படி இருப்பாருங்க, எப்படி நம்ம பரிசுத்த ஜனமாக ஆக முடியும், தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்க முடியும் என்றால், அவர் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவர் வழிகளில் நடக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகள் நமக்கு வேதம் முழுக்க பிரமாணங்கள், கட்டளைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் ஒரே 2 பிரமாணமாக மாற்றிவிட்டார். ராஜரீக பிரமாணம்னு, தேவனில் அன்பாயிருங்கள், ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு. அப்போ அன்பு கொரிந்தியர்கள் படிக்கிறோம், அன்பை பற்றி ஒரு அதிகாரமே இருக்கிறது. அப்போ உண்மையிலே தேவன் மேலே நம்ம வைத்து அன்பு வைத்திருந்தோம்னா நம்ம மனிதர்கள் மேலே, அடுத்தவங்க மேலே அன்பு வைத்திருப்போம். நம்ம தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, உடன் பிறந்தவங்க எல்லாத்தையும் அன்பு வைத்திருப்போம். அன்பு என்ன பண்ணோம், அடுத்தவங்களுக்கு பொருளாக நினைக்காது, அடுத்தவங்களை ஏமாற்றாது, தீங்கு செய்யாது. அதுதான் உண்மையான அன்பு. அப்போ தேவ அன்பு நம்ம தெரிஞ்சுன்னு வச்சுக்கிங்களேன், தேவனுடைய கட்டளையில் நம்ம கட்டாயம் கீழ்ப்படிவோம். பிரமாணங்கள் இருக்கிறபடி நம்ம கீழ்ப்படிவோம். குறித்த சேதனம் இல்லை, அது வேற, அதை பற்றி வேற ஞானஸ்தானம் எடுக்கிறது, அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ஆனாலும் தேவன் மேலே கொண்ட அன்பு அதை நோக்கி நம்மளை வழி நடத்தும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மேலே கொண்ட அன்பு. அப்போ நம்ம உலகத்தில் அன்பா இருக்கும், எல்லாத்தையும் அன்பா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம்னா தேவன் பரிசுத்த ஜனமாக இருப்போமான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது நம்ம என்னதான் நம்ம போராடி இது பண்ணாலும் அதில் ஒரு விழுந்து போர்களாக காணப்படுவோம். உண்மையான அன்பு, தேவன் மேலே கொண்ட அன்பு நம்மளை பரிசுத்த ஜனமாக நிலைநிறுத்தும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுக்கோட பரிசுத்த ஜனமாக அவர் முன்பாக நிற்பதற்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அவர் கட்டளைகளை கை கொள்வோம், அவர் நமக்கு கூப்பிட்ட வழிகளில் நடப்போம். நடக்கும் பொழுது நம்ம தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை நம்முடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்த அவனுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உங்களது கட்டளைகளை கை கொண்டு உங்களுடைய வழியில் நடக்கும் பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக நிலைப்படுவோம் என்று நீ சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆடுவது. உமக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக நாங்கள் நிலை நிற்க இருப்பதற்காக நீ அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆடுவோம். உமது விருப்பமும் அதுவே என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் உமது கட்டளைகளை கை கொண்டு உமது வழிகளில் நடப்போம் என்று முடிவு கொடுக்கிறோம். எடுத்த முடிவுகளை நிலைத்து நிற்க உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீர் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு உமது வழிகளிலே உமது கட்டளைகளை கை கொண்டு உமது வழிகளிலே தங்களை நிறுத்திக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அதன் மூலமாக நீர் அவர்களை பரிசுத்த ஜனமாக உமக்கு முன்பாக நிலைநிறுத்திக் கொள்வேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. குடும்பத்தில் படிக்கும் பிள்ளைகளும் உலகத்தில் தெரியும் ஆண்டவரே. இந்த படிக்கும் வாலிப வயதிலே தகப்பனை நீரே ஒரு பகுதியில் பாதுகாப்பு அவளை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. வாலிப வயது நாசமோசங்களுக்கு நீங்களாகி அவளை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.